Dear students, warm greetings. இன்றைக்கி நம்ம வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்கோடைய 3வது வீடியோ பார்க்க போகிறோமா. இது வந்து யூனிட் 1ல் 3rd பார்ட்டு. ஓகேவா? இந்த பார்ட்டுடைய ஹெட்டிங் நான் இங்கே போட்டிருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் க்ரீக், லாட்டின், ஸ்காண்டினேவியன், ஃப்ரெஞ்ச் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து இந்த மற்ற லாங்குவேஜஸுடைய இன்ஃப்ளூயன்ஸு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஸ்டடி தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? க்ரீக்கு, லாட்டின்னு, ஸ்காண்டினேவியன், ஃப்ரெஞ்ச், அப்புறம் இந்தியன் லாங்குவேஜஸ் 4 மெயின் லாங்குவேஜஸும் இந்தியாவில் உள்ள மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் எப்படி வந்து இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது, அதனுடைய தாக்கத்தை காட்டியிருக்குது, அது எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட்டில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இந்த லெசன்ஸை நான் இன்றைக்கி கொண்டு போயிருக்கிறேன். நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இல்லாமல் பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய வேர்ட்ஸ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஐ ஹோப் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்குறோன்னா, மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆன் இங்கிலீஷ். எப்படி வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. ஓகே, மெயின் இன்ஃப்ளூயன்ஸஸை பற்றி இந்த பர்டிகுலர் பார்ட்டில் நீங்கள் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எழுதிடலாம். சரியா? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை ஷேப் பண்ணுச்சு. எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸ்லேருந்துமே வேர்ட்ஸை இங்கிலீஷ் எடுத்திருக்கு, கிராமரை இங்கிலீஷ் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஷேப் பண்ணுச்சுன்றதை வந்து நம்ம சொல்லலாம். மற்ற எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸும் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கிலீஷை ஓரளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கு. இன்னொன்று, இந்த ரிச்னஸ், இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு ரிச்னஸ் எப்படி வந்துச்சுன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் அதில் பயங்கர டைவர்சிட்டி இருக்குது. ஓகே, டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜஸில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்ட்ரிபியூட்டட் டு த ரிச்னஸ். எது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன பண்ணுச்சு, ரிச் லாங்குவேஜாக காட்டிடுச்சு. அதுவும் இல்லாமல் டைவர்சிட்டி நிறைய வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்குள்ளே வர்றதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் காரணமாக இருந்துச்சு. ஓகே, இன்னொன்று நம்ம இந்த இதில் படிக்கிறது என்ன லெசனில் படிக்க போகிறோம்னா, இந்த மெயின் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து எப்படி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸை ஷேப் பண்ணுச்சுன்றதையும் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இங்கிலீஷை ஷேப் பண்ணுச்சு, எப்படி இது ரிச்சாக ஆகிடுச்சு, எப்படி தெர் இஸ் அ டைவர்சிட்டி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு பார்க்க போகிறோம். அப்புறம் எந்த விதத்தில் அந்த ஷேப் நடந்துச்சு, அதான் எப்படி ஷேப் பண்ணுச்சுன்றதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து லாட்டின், ரோமன் லாங்குவேஜஸ். ஸோ ரோமன்ஸ் பேசின லாங்குவேஜ் வந்து லாட்டின். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பேக்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இம்பேக்ட் இந்த லாட்டின் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணுச்சு. சிக்னிஃபிகண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஓகேவா? மிடில் ஏஜஸில் தான் இந்த இம்பேக்ட் நிறைய தெரிஞ்சிச்சு. ஏன்னா மிடில் ஏஜஸில் வந்து லாட்டின் லாங்குவேஜ் வந்து சர்ச்சுக்கும் எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து லாட்டின் லாங்குவேஜ். சரியா? அதனால தான் இந்த லாட்டின் லாங்குவேஜ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஓகே, அது வந்து டாப் மோஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி தே கன்சிடர். இன்னொன்று, ரோமன்ஸ் லாங்குவேஜஸ் வந்து இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணினாங்க. ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ், இந்த லாங்குவேஜஸ்லாம் கூட அவங்க பேசினாங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் எதுலேருந்து வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அந்த லாங்குவேஜஸும் என்ன பண்ணுச்சுன்னா இங்கிலீஷில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்துச்சு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதில் கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரியில் தான் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு, இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்துச்சு. எந்தெந்த ஃபீல்டில் கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு, லிட்ரேச்சர், லா, குசைன், இந்த 4 ஃபீல்ட்லேயும் கொண்டு வந்துச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போன யூனிட்லேயே படித்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரோமன்ஸ் பேசின லாங்குவேஜ் லாட்டின் வந்து சிக்னிஃபிகண்ட் இம்பேக்டை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது லாட்டின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா மிடில் ஏஜஸில் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போது
சர்ச்லேயும் எஜுகேஷன் ஃபீல்டுலேயும் யூஸ் பண்ண லாங்குவேஜாக இருந்துச்சு. வேறு ரோமன்ஸுடைய லாங்குவேஜஸ் என்னென்னா ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ். இந்த லாங்குவேஜஸும் கூட என்ன பண்ணுச்சு, இங்கிலீஷை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. எந்த இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா வொக்காபுலரியில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சரியா? எந்த ஃபீல்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா ஆர்ட்டு, லிட்ரேச்சர், லா அண்ட் குசைன். இந்த 4 ஃபீல்டில் லாட்டின் லாங்குவேஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஓகேவா? கிளியராக 4 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அடுத்தது ஸ்காண்டினேவியன் வைக்கிங் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இந்த வைக்கிங்ஸ் நம்ம லாஸ்ட் யூனிட்டில் படித்தது தான். சீஃபேரிங் பீப்புள். ஓகே, அவங்க வாயேஜ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்பு மூலமாக, போட்ஸ் மூலமாக போகிற மக்கள். அப்படி அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா ஸ்காண்டினேவியாவிலேருந்து இங்கிலாண்டில் செட்டில் ஆயிட்டாங்க. சரியா? அவங்க இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட ஃபைட் பண்ணி, அங்கே இருந்த பீப்புள்கிட்ட ஃபைட் பண்ணி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. எந்த செஞ்சுரியில் செட்டில் ஆனாங்கன்னா 8th செஞ்சுரியிலேருந்து 11th செஞ்சுரி வரைக்கும் அவங்களோட செட்டில்மெண்ட் பீரியட் இருந்துச்சு. ஸோ அவங்க அங்கே தான் இருந்தாங்க வைக்கிங்ஸ். ஸ்காண்டினேவியாவிலேருந்து வந்தனால அவங்க பேசின லாங்குவேஜ் என்னென்னா ஸ்காண்டினேவியா. சரியா? அதனால அந்த லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸு இங்கிலீஷில் இருந்துச்சு. அவங்க பேசின லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு நார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு நார்ஸுன்ற லாங்குவேஜ் ஓல்டு இங்கிலீஷ் வரத்துக்கு காரணமாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்னே இல்லாமல் இருந்தது. இந்த ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓல்டு நார்ஸ்லேருந்து வந்துச்சு. இதுக்கு காரணம் இந்த வைக்கிங்ஸ் தான். அவங்களுடைய வேர்ட்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் எக்ஸாம்பிள். என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நார்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு நார்ஸ்லேருந்து வந்திருக்குன்னா ஸ்கை, விண்டோ, நைஃப். ஓகே, இது ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ஆக்சுவலாக நடந்தது. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது லாட்டின் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஒரு லாங்குவேஜ் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்துச்சு. டிஸ்டிங்க்டாக இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் வந்ததுக்கே யார் காரணம்னா இந்த வைக்கிங்ஸோடைய ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். ஓகேவா? அப்போ தான் ஓல்டு இங்கிலீஷ்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் தான் இப்போ ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வைக்கிங்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். வைக்கிங்ஸ் சீஃபேரிங் பீப்புள்னு தெரியும். ஸ்காண்டினேவியாவிலேருந்து வந்தாங்க. அவங்க இன்வேட் பண்ணாங்க, இங்கிலாண்டில் செட்டில் ஆனாங்க. 8th and 11th செஞ்சுரிஸில் செட்டில் ஆனாங்க. ஓகே, அவங்க பேசின லாங்குவேஜை ஓல்டு நார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஓல்டு இங்கிலீஷ்னு டியூரிங் தேர் பீரியட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு டிஸ்டிங்க்டாக அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க அந்த லாங்குவேஜ்க்கு. அவங்க கிட்டேருந்து வந்த ஃபியூ வேர்ட்ஸ் என்னென்னா ஸ்கை, விண்டோ, நைஃப். ஓகேவா? இந்த 3 வேர்ட்ஸும் அதுக்குள்ளே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நார்மன் ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நம்ம இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். என்னென்னா 1066 ஓகே, நார்மன் கான்குவெஸ்ட் நடந்துச்சு. நார்மன்ஸ் இங்கிலாண்டுக்குள்ளே தே கான்கர்ட் இங்கிலாந்து, ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாண்டை அவங்க கான்கர் பண்ணாங்க. அவங்க என்ன பேசுகிற மக்கள்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெஞ்சு பேசுகிற மக்கள். இந்த நார்மன்ஸ் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க. ஸோ முதல்ல நம்ம லாட்டின் பார்த்தோம், ரோமன்ஸு, அப்புறம் வைக்கிங் பார்த்தோம், ஸ்காண்டினேவியாரு. இங்கே யாருன்னா நார்மன்ஸு. அவங்க பேசின லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு. ஓகேவா? ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் நார்மன்ஸு. அவங்க ரூலிங் கிளாஸில் இருந்தாங்க. அவங்க ரூல் பண்ணாங்க. கான்குவெஸ்ட் பண்ணிவிட்டு நார்மன்ஸ் பிரிட்டனை ரூல் பண்ணாங்க. சரியா? அவங்க பிரிட்டனை ரூல் பண்ணினால அது என்ன ஆச்சுன்னா பிரிட்டனில் இந்த லாங்குவேஜ், அவங்க பேசின லாங்குவேஜை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அவங்க பேசின லாங்குவேஜை ரூலிங் கிளாஸில் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ரூலிங்கும் போது பொலிட்டிக்கல் சைடில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க மூலமாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ என்னென்ன வேர்ட்ஸு ஃப்ரெஞ்ச்லேருந்து அவங்க பாரோ பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லா ஃபீல்டில், கவர்மெண்ட்டில், ஆர்ட்ஸில். ஓகே, லா, கவர்மெண்ட், ஆர்ட்ஸில் அவங்க ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நிறைய வொக்காபுலரியை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண வொக்காபுலரி, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து எடுத்து போட்ட வொக்காபுலரிலாம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், ஜஸ்டிஸ் அண்ட் ஆர்ட். சரியா?
கவர்மெண்ட், ஜஸ்டிஸ் அண்ட் ஆர்ட். இந்த 3 வேர்ட்ஸையும் நீங்கள் எல்லாம் கோட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த வேர்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் க்ரீக் அண்ட் லாட்டின் இன் சயின்ஸ் அண்ட் மெடிசன். ஸோ நம்ம லாட்டின் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டில். ஓகே, அப்புறம் ஸ்காண்டினேவியா பார்த்துட்டோம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் பார்த்துட்டோம். இப்போது க்ரீக்கு, அலாங் வித் க்ரீக் லாட்டினையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா க்ரீக் அண்ட் லாட்டின் வெத ரூலிங் லாங்குவேஜஸ் அட் தட் டைம். அதனால் க்ரீக்குக்கும் லாட்டினுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா க்ரீக் அண்ட் லாட்டினில் வந்து சயின்டிஃபிக்கும் மெடிக்கல் டேர்ம்ஸும் வந்துச்சு. க்ரீக்லேருந்து வந்த டேர்ம்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லோஜின்னு வர வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜி, ஜியாலஜி, சைக்காலஜி, இதெல்லாம் க்ரீக் வேர்ட்ஸு. அப்புறம் மெடிசின்ஸில் உள்ள வேர்ட்ஸ் வந்து ஒக்காபுலரி வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா லாட்டின்லேருந்து. கார்டியாலஜி, டெர்மட்டாலஜி, நியூராலஜி எல்லாமே இந்த லாஜி ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ ஈஸி டு ரிமெம்பர், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கார்டியாலஜி, டெர்மட்டாலஜி, நியூராலஜி எல்லாம் வந்து லாட்டின் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 4 பர்டிகுலர் லாங்குவேஜஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்ட் பை பார்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கூட வந்து இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்சஸை கொண்டு வந்துச்சு, சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு. ஸோ எந்த குளோபல் லாங்குவேஜஸ் நம்ம பார்த்தோம்னா இந்தியன் லாங்குவேஜஸ் கூட அதில் ஒரு பார்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம வேர்ட்ஸை இங்கிலீஷ்க்கு எடுத்து போடும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா லோன் வேர்ட்ஸ். லோன் வாங்குறோம்ல, கடன் வாங்குகிறோம்ல, கடன் வாங்குகிற மாதிரி லோன் வேர்ட்ஸு தான் நம்ம வந்து போட்டோம். இங்கே வந்து என்ரிச்சிங் இட்ஸ் ஒக்காபுலரி. அதனால என்ன ஆச்சுன்னா ஒக்காபுலரி என்ரிச் ஆகிடுச்சு, நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய வேர்ட்ஸ் நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பாரோ பண்ணிக்கிட்டாங்க. அதனால இப்போ இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்து வந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகா, பங்களோ அண்ட் ஷாம்பு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்து பாரோ பண்ணின வேர்ட்ஸு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய வேர்ட்ஸு நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து கூட போட்டிருக்காங்க. தமிழ்லேருந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், கேட்டமரான் அப்படின்ற வேர்டு வந்து கட்டுமரம் அப்படின்ற ஒரு தமிழ் வேர்ட்லேருந்து வந்த வேர்டு தான் கேட்டமரான். அவங்களுக்கு வந்து கட்டுமரம்னு நம்மள மாதிரி கரெக்டாக தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதனால அவங்க ஸ்டைலாக கேட்டமரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? கட்டுமரம், மரத்தெல்லாம் கட்டி கயிறு போட்டு அதை தண்ணிக்குள்ளே மிதக்க விட்டு போட்டு மாதிரி போவாங்க இல்லையா, அதுக்கு பேர் கேட்டமரான். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். அது வந்து இந்த லெசனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க, என்னென்ன லாங்குவேஜஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் வந்து பெரிய ஸ்டடியே பண்ணினீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ குளோபல் இன்ஃப்ளூயன்சஸில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து குளோபல் லாங்குவேஜஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு அதை வந்து நம்ம லோன் வேர்ட்ஸுன்னு சொல்கிறோம். அது என்ரிச் பண்ணுது, எதை ஒக்காபுலரியை ரிச் ஆக்குது. என்ரிச்னால் இன்னும் நல்லா ரிச் ஆக்குது. இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்து வந்த வேர்ட்ஸ் வந்து யோகா, பங்களோ அண்ட் ஷாம்பு. கடைசியாக என்ன சொல்கிறோன்னா நிறைய வேர்ட்ஸு நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈவன் இப்போ கூட ரீசெண்டாக ஃபியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இமோஜி எல்லாம் இப்போது ரீசெண்டாக ஆட் பண்ண வேர்ட்ஸ், இன்னும் கூட நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூ கேன் டூ அ பெட்டர் ஸ்டடி. ஓகே, ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் இப்போது. ஸோ 4 லாங்குவேஜஸ் சொல்லிட்டோம், குளோபல் லாங்குவேஜஸ் சொல்லிட்டோம். கடைசி பார்ட் வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். சரியா? இப்போ இங்கிலீஷ் வந்து என்னென்னா டைவர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ். டைவர்ஸ்னால் நிறைய வேறுபட்ட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வந்து வந்ததுக்கு ஒரு சாட்சியாக நிற்குது. ஓகே, இது வந்து ஒரு டெஸ்டமெண்ட், ப்ரூஃப். ஓகே, இதில் என்னெல்லாம் லாங்குவேஜஸ் இருக்குது? லாட்டின், ஃப்ரெஞ்ச், நார்ஸ், க்ரீக். லாஸ்ட் இதில் நீங்கள் பார்க்கும்போது லாட்டின், ஃப்ரெஞ்ச், நார்ஸ், க்ரீக், அப்புறம் மற்ற எல்லா கவுண்ட்லெஸ் நம்ம கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு லாங்குவேஜஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கண்டினியூஸ் எவல்யூஷன், கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஐடியாஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஆயிடுச்சுன்னா பவர்ஃபுல் ஆகிடுச்சு, டைனமிக் லாங்குவேஜ், வேர்சடைல் லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஓகே, எல்லார்கிட்டேருந்தும் வாங்கி தனக்குள்ளே சேர்த்துக்கிட்டனால அந்த லாங்குவேஜ் எப்படி ஆகிடுச்சு? டைனமிக் அண்ட் வேர்சடைல் லாங்குவேஜ். தமிழ் வந்து கிளாசிக் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது வந்து டைனமிக் அண்ட் வேர்சடைல் லாங்குவேஜ். நிறைய லோன் வேர்ட்ஸ் இருக்கனால
இன்னொன்று என்னென்னா, நிறைய ஐடியாஸையும் கான்செப்ட்ஸையும் இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரீஸில் உள்ள ஐடியாஸ் எல்லாம் கூட அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த கண்ட்ரியில் உள்ள வேர்ட்ஸையும் இது எடுத்துக்கிச்சு இல்லையா, தனக்குள்ளே எடுத்து போட்டுக்குச்சு இல்லையா, அதனால நிறைய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ கன்க்ளூஷன் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி நீங்கள் கன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த எஸ்ஸே வந்து பியூட்டிஃபுல் எஸ்ஸேவாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா பார்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான எஸ்ஸே தான் இது. அந்த டைட்டிலில் இருக்கிற அதே ஆர்டர்லேயே தான் நான் இந்த எஸ்ஸேவையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாட்டின், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்காண்டினேவியா, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீக், அதுக்கப்புறம் இந்தியன் லாங்குவேஜஸ், அப்புறம் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லேர்ன் வெல் அண்ட் ரிவைஸ் வெல். ஆல் த பெஸ்ட்.